எங்க அப்பா வயது தோலை தட்டுறாரு, மகனே எவரு 50 பேரோடவாவது நீ உள்ள போயிருவாயின்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நடக்கல. விட்டுறாதரா, இந்த இடைத்தேர்தல நின்னாவது உள்ள போயிரு, நீ போயிரு எப்படியாவது. வேண்டாம்டா. நான் உறுதியா போயிடுறேன்ப்பா, உறுதியா போயிடுறேன்ப்பா. அவனை சேர்ந்தா வந்தாங்க சார். அப்ப அவனுக்கு உனக்கு என்னடா லிங்க்? சிரிக்கும் போது பின்னாடி இந்த சிரிப்போட போகணும், நீ இந்த சிரிப்போட போகணும்டா, நீ போயிருந்தா. இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீ தோத்துட்ட உன் காதுல வந்து கத்துனாலும் தோத்துட்ட, அதை நம்பி போலாம். என்ன பண்ணிருக்கான், ஏஐல போயிட்டு அண்ணன் கையில் இந்த மண் எப்ப சிக்கும் அப்படி கேட்டிருக்கான். A few moments later. அது ஏஐ சொல்லிருக்கா 1000 வருஷம் ஆனாலும் சிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நிலம் எனக்கு சிக்குச்சு, நீ செத்த. சில்வண்டு சிக்கு சிறுத்த சிக்காதுல. விஜய் முதலமைச்சர் ஆனதை வந்து ஸ்டாலின் அவர்களால் உதயநிதி அவர்களால் ஏத்துக்க முடியும். ஏத்துக்கோனா விஷம் குடிச்சு சாவு. வேற உங்களால வந்து அதை ஜீர்ணிக்க முடியல. உங்க அப்பா காணா, உங்க அப்பா கூட தான் பாத்திமாவை தூக்குனாரு. என்ன பண்றது? உங்க தாத்தா முதல் பொண்டாடி கட்டி முட்ட பெத்தாரு. அதுக்கு என்னப்பா? அந்த அம்மா போய் சேர்ந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பொண்டாடி கட்டு, அப்புறம் இன்னொரு பொண்டாடி கட்டாரு. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. A few moments later. என்னடி இது? நீதான் காளியாட்டா, நீதான் மாரியாட்டா. ஐயோ சந்தோஷத்துல எனக்கு கை ஓடல கால் ஓடல. நான் இருடா. என்னடா அவர் எம்எல்ஏடா தெரியுமேடா. அவர் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன வாய்ப்பு இருக்கு சார் உங்களுக்கு? இப்ப திமுக தனித்து விடப்பட்ட மாதிரி தானே இருக்கு, யாரும் இல்லையே. ஒரு பிக்கிங்கானா? இப்ப 29ல யாரு பிரதமர்னு நீங்க சொல்லுவீங்க? யாரையும் சொல்ல வேண்டிய அவசியம், நாங்களே பிரதமர் ஆகிட்டு போறோம். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பையிலிட்டு இந்த மாட்டிட்டு படுற பாடு. சரி தோத்துக்கிட்டே இருக்கீடா. எப்பயுமே ஓய்வுல இருக்கிற திமுக காரடா, களம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சாரி என்னது அரசியல் பயணமா. காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படி இந்த படிக்காம ஏன் உசுரா வாங்கி என்ன பண்றது? என்னடா சொல்றது? என்ன பொழப்பு? எப்பயுமே ஓய்வுல இருக்கிற திமுக காரடா, பிரச்சாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க ஓய்வுக்கே வருவோம். அதுவும் 6 மணிக்கு போயிடல, நாங்க முன்னாடியே ஓய்வுக்கு வந்துருவோம். இதுக்கு பிச்சை எடுக்கலாம். திமுகடா அவங்க கிடக்குறான் பிடிச்சவங்களா 230 நாங்க தானே உட்கார போறோம். அப்புறம் நாங்க 4 பேரோட போகணும். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உட்பட அக்கட்சியில் போட்டியிட்ட அனைவரும் தோல்வியடைந்துள்ளனர். சீமான் தனியால் தான் கடைசி வரைக்கும். ஐ டோன்ட் கேர். மக்கள் பார்க்கணும் தான் எல்லாம் ஆர்வமா இருக்கிறாங்க. உங்களை இப்படி வந்து கட்பாடு பண்ணி இவ்வளவு ஜனங்க என்ன பண்ணாங்க? ருக்கோ ஜரா. எதை நம்பி ஓட்டு போட்டாங்க ஜனங்க? டார்ச்சர் பண்றாங்க, நீ ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணிருக்கீங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? எங்களை மாண்புமிகு அமைச்சர் அருமை தம்பி ராஜ்மோகன் அவர்களே, ஏண்டா கந்து வெட்டி கோயிந்தா, நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடில நினைச்சேன். ஒரே அடியில பொசுக்குன்னு போயிட்ட. ஓடு 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 ஓடுன்னு பண்ணாரு. ஆமா, அவ பைத்தியம் சார். இப்படிதான் சார் அடிக்கடி பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் தப்பிச்சு ஓடி இங்க வந்துருவா.
இந்த டுபாக்கூரு நான் தாவேகா போய் சேர்ந்திருக்கு அப்படின்னா அதுவும் ஒரு டுபாக்கூரு, இது ஒரு டுபாக்கூரு, ரெண்டு டுபாக்கூரு ஒன்னா சேர்ந்திருக்கு. Hey, I've seen this one. அண்ணா டுபாகூருக்கு அர்த்தம் தெரியுமாண்ணே? அதான் பாருண்ணே. A few moments later. அந்த கேஜிஎஃப் படம் வந்தது இல்ல, என்னடா நான் பேசுனதெல்லாம் வசனம் வாங்குறது, கடைசி என் தம்பி தான் இருக்கான், என் கூட இருந்தா நீ பேசுன தானே எழுதிட்டு நீ யாரா எழுதுன? ஆமா, அதுல என்ன வசனம் வருது? இதுக்கு பேர் தானே டுபாக்கூ, தெரிஞ்சுக்கிட்டியா? ஐயோ, இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டத்தை இன்னொன்னு என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க ஒரு பேனா வை, ஒரு நாள் நான் வந்து உடைக்கிறேன் பாப்பா. அது பல்லகள மனை விட்ட விட்டு அத்தங்கர வராரு, ஆறடி பள்ளத்துக்குள் நத்து நட வராரு. இனிமேல் எவனாலும் வாங்க முடியுமாடா இது? ஆமா ஆமா, இனிமே இதை யாரும் வாங்க மாட்டாங்க. வாயமுறா குரங்க. தமிழரா, திமுகவுடைய முதல் மாநாடு 1951 சென்னையில நடக்குது. தெலுங்கு நாடகத்தை தன் கைப்பட எழுதி தெலுங்குல பேசி நடிச்சு இந்த திருட்டு பையன் மு கருணாநிதி, இவனத்தான் முத்தமிழ் அறிஞர் சொல்றீங்களா நீங்க? ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாள எந்த ஒரு காரியா இருப்பா? இதே நான் ஆரம்பிக்காம நம்ம நண்பர் சாட்டை ஆரம்பிச்சிருந்தான்னு வச்சுங்களேன், திருட்டு திமுக திருட்டு திமுகன்னு வாரு. திருட்டு திமுக வருது ஒர்க்காவது. ஆனா 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 இப்ப ஆரம்பிக்கும் போது இனிக்குது திமுகன்றாரு. ரொம்ப திட்டவும் முடியல. அது என்னன்ற ரகசியத்தை நீங்க சொல்லணும் கண்டிப்பா. ஹலோ, சீமானுக்கு வந்து 5 அறிவு தாங்க இருக்குது. அவருக்கு நல்லது கெட்டது அறிதக்கதான அறிவு, 6வது அறிவு கிடையாது. நடந்தால் தாவேக வெற்றி பெறுவதற்கான சாத்தியங்கள் மிக அதிகம். அப்போ ஒருத்தர் பெரும் போட்டியா இருப்பாரு சார். யாருப்பா? இதோ புளியங்குளத்து புலி எங்க அண்ணன் சீமான் அவர்கள் தான் நேற்று மேடையில் பேசுனத பாத்தீங்களா இல்லையா? இன்னுமா நம்பிக்கிட்டு இருக்கிற? ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா? அவங்க திராவிடனையும் பார்த்தால் முதலில் திராவிடனை அடி. ஏனென்றால் திராவிடன் உன் பொருளைத்தான் திருடன், திருடன் உன் பொருளைத்தான் திருடுவான், திராவிடன் உன் பரம்பரையே திருடி விடுவான். இவரை தெரியல, இவரை தெரியல. என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? உன்ன மாதிரி நானும் ஒரு திருடன் தான். திருடனா? உங்க கேள்விக்கும் பதில் சொல்லுவேன், கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு தான் சொல்றேன். ஒரே நிமிஷம். இந்த அவமானம் உனக்கு தேவையா? பாஜக திமுக கிட்ட பேச தொடங்கி விட்டது அப்படின்ற குற்றச்சாட்டு திரு கார்த்தி சிதம்பரம் முன்வைக்கிறாரு, அதுக்கு என்ன பதில்? இல்ல, இப்போ அதுதான் சொல்றேன். அதை விட பெரிய குற்றச்சாட்டு நான் வைக்கிறேன். அதுக்கு கார்த்தி சிதம்பரம் கிட்ட என்ன பதில்னு கேட்டு சொல்லுங்க, முடியுமான்னு பாருங்க. கார்த்தி சிதம்பரம் நம்ம நிகழ்ச்சியில இப்ப உங்களுக்கு என்ன ப்ரோகிராம்? தோ செக்கிங். 9 o'clock அங்க போறோம், 10 o'clock இங்க போறோம், 11 o'clock அங்கங்க போறோம், 12 o'clock இங்கங்க போறோம், 4 o'clock எங்கெங்கே போறோம். ராஜா 15ஆம் தேதி போத்தீஸ் திறக்க வர சொன்னாங்களே, அது அவங்க வாட்ச்மேன் வச்சே திறந்துட்டாங்களா? அங்கெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லிரு. நம்ம கடை திறக்க விட பள்ளிக்கூடம் தான் முக்கியம். 15th ப்ரோகிராம் ஃபிக்ஸ்ட். ஐ அம் தி சீஃப் கெஸ்ட். ரொம்ப நன்றி ராஜா. உன்னை இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன். உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டாங்க. கேள்வியா கேளு. நீ மரியாதை கேள்வி கேளுடா முதல்ல. டேய், நீ முதல்ல கேள்வி கத்துக்க. போடா. என்ன சிஎம் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க சார்? என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க நீங்க? சிஎம் பதிலோட என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? இல்ல நீங்க பதில் தெரியாதா? எதுவும் பிரச்சனையா? வேற எதுவும் சிரமம் இருக்கா? உட்கார்ற சீட் எதுவும் வசதியா இல்லையா? A few moments later. நீலகிரி தைலம் சார். இந்த நீலகிரி தைலத்தை பத்தி சொல்லணும்னா, பண்ணி நெத்தில வச்சீங்கன்னா தலைவலி போயிடும் சார். இந்த மருந்த லைட்டா ஸ்ப்ரே பண்ணி காது, மூக்கு, கழுத்து, வாய், மூக்கு, கண்ணின் உட்பகுதியில் வச்சுட்டு போர்வை போத்தி எந்திரிச்சீங்கன்னா காய்ச்சல் அடுத்த நாளை குணமாகுது. சத்தியம் சார்.